பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மறித்து போராட்டம் நடத்திய பெண்கள், குழந்தைகள் மீது போலீசார் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பார்த்திபன், எதற்காக இந்த போராட்டம்? முழுமையான விவரங்களை பதிவு செய்ய. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அடுத்த பனங்குடியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனம் 34,000 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக உத்தமசோழபுரம், பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த விளைநிலையங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான இழப்பீடு தொகையையும் சிபிசிஎல் நிறுவனம் தமிழக அரசிடம் வழங்கி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த நில எடுப்பால் பாதிக்கப்படக்கூடிய விளைநிலத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு திட்டத்தின் கீழ் இழப்பீட்டு தொகை 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுவும் முழுமையாக வழங்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே இந்த பகுதியில் செயல்பட்டு வந்த ஐஓசிஎல் எனக்கூடிய இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்திற்கு இடம் வழங்கிய உத்தமசோழபுரம், முட்டம், குத்தாலம் உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்களுக்கும் அந்த இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என கோரி மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக இன்று வந்தனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வருகின்ற நிலையில் அவர்களை மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதை தடுத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அவர்கள் அங்கு தரையில் அமர்ந்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலக பணிகள் பாதிக்கப்பட்டதால் தர்ணாவில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்டவரை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது பெண்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி வேன்களில் ஏற்றி கொண்டு சென்றனர். அந்த வேன்களையும் செல்ல முடியாத அளவிற்கு பெண்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் தொடர்ந்து கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருக்கின்றனர். அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன் நிலம் வழங்கியவர்களுக்கு இழப்பீடு வழங்க முடியாது என மாவட்ட ஆட்சியர் தரப்பில் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் இந்த போராட்டம் தற்பொழுது நாகையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன். யார் அடிச்சா? Thank you.